யானிஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் பெனி பேசுகிறேன். நேற்று வந்து ரீச் ஆகிட்டோம். நீ காலையில் வந்து இப்போ என்ன பார்க்க போகிறேன்னா, நான் தங்கி இருக்கிற இடம் தான் காட்ட போகிறேன். இது என்னோட ஃபேமிலி. என் வீட்டை காட்டுறேன் பாருங்கள், ஓகேவா? இதுதான் நம்ம வீடு. இங்கே தான் நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம். வெல்கம் டு மை ஹோம். அந்த போர்ஷன் வந்து நம்ம இருந்தது, அதை ஒன்றும் யூஸ் பண்ணலை, அதை ரெடி பண்ணிட்டு இருக்கோம். கீழே ஆஃபீஸாக மாற்றலாம் சொல்லிட்டு இது பண்ணியிருக்கோம். ஒரு 2 BHK மாதிரி இருக்குது. இது நம்ம அவெஞ்சர். இந்த பக்கத்து லைட்டாக ஒரு சின்னதாக ஒரு கார்டன், இங்கே ஒரு பிளான்ட்ஸாக வச்சுருக்கோம். அங்கே வாழை மரம் இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு முக்கியமான பர்சன் காட்ட போகிறேன். நீங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா இவன் முதல்ல காட்டி கொடுத்துருவான் யாரும் வீட்டுக்குள்ளே வந்துக்கிறான்னு சொல்லிட்டு. மீட் மிஸ்டர் ப்ரூனோ. அவன் கொஞ்சம் சாப்பிட்டு மசக்கையாக இருக்கணும், சாப்பிட்டு கொஞ்சம் இதுவாக இருக்கான். மசக்கெல்லாம் சொல்லுவேன், ஐயோ அது வேற எடிட்டர் எடிட் பண்ணுறது, அது கிடையாது. அவன் கொஞ்சம் சாப்பிட்டு நல்லா டயர்டாக இருக்கான், கொழுகுலன்னு இருக்கான். அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரோஸ் செடி, இங்கே ஒரு இது மருதாணி செடி. ஒன்றும் வளரல, வளர்ந்ததுக்கப்புறம் பூ வைப்போம். பூ வச்சோன்னே அந்த ஸ்மெல்லாம் சூப்பராக இருக்கும். அந்த அறம் வந்து வேறு நாளில் இருக்கும். காலையில் ஏஞ்சோடனே ரெஃப்ரெஷிங்காக இருக்காது. அது ஒன்றும் வரல. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா இது இஞ்சி செடின்னு நினைக்கிறேன். இஞ்சியா மஞ்சளான்னு தெரியல, இல்லை ஏலக்காவான்னு தெரியல, என்னன்னு தெரியல. அது பெருசாக வந்ததுக்கப்புறம் தெரியும். அப்புறம் இங்கே ஒரு துளசி. காலைல போகும்போது வரும்போது அடி எடுத்து வாயில் ஒன்று போட்டுன்னு போனால் இல்லை க்ளீனாக இருக்கும். வீட்டோட பேக் சைடு இது ஒன்று இடம் வந்து ப்ராப்பர்ட்டி வரைக்கும் காலியாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இங்கே பாக்கு மரம் இருக்குது, தென்னை மரத்துக்கு பாக்கு மரம். இங்கே பின்னாடி தேவையில்லாத ஸ்டப், கொஞ்சம் யூஸ் பண்ணுற தேவையில்லாத எப்பயாவது யூஸ் பண்ணுற ஸ்டப் அந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போது உங்களுக்கு 2 ஸ்பெஷலான ஆளுங்களை காட்ட போகிறேன். இந்த வீட்டோட குட்டீஸ், செல்ல குட்டீஸ். இவன் பேர் சிண்டு, இவங்க பேர் ராணி. 2 பேரும் நல்லா க்யூட்டாக இருப்பாங்க. ராணி மேடம் ஏஞ்சிருங்க. அந்த கேமராக்கு போய் அப்படியே ஒரு ஹாய் சொல்லிட்டு வாங்க. என்னாச்சு சிச்சோ? வெல்கம் டு மை ஹோம். ஓகே, உள்ளே வந்தீங்கன்னா ஃபஸ்ட் இடத்துல மங்களகரமாக இருக்கிறதுக்கு இது ஹாலு. ஹால்லேயே பார்த்தீங்கன்னா சாமி படம், சாமி பூஜை ஏரியா எல்லாமே தேவைப்படும் போது இது பண்ணிக்கலாம். சிம்பிள் ஒரு ஹால், சிம்பிளான ஒரு ஹால். இது மேலே பால்கனி, இது ஒரு டெரஸ் போகிறது. ஸோ இது ஒரு பெட்ரூம். ஸோ உள்ள ஒரு பாத்ரூம் இருக்குது, அட்டாச் பாத்ரூம் இருக்குது. இது கிச்சன். மம்மி சமைச்சிட்டு இருக்காங்க. மம்மி கூச்சா. இது ஒரு ரெஸ்ட் ரூம். வேற ஜிகிரி தோஸ் கவர் வேலை செய்யல, படம் பார்த்துட்டு இருக்கா. இதுதான் நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணுற இடம். எங்கள் தலைவர், எங்கள் அண்ணன். ஓகே, டிஸ்டர்ப் பண்ணுவோம், நம்ம அப்படியே மேலே போயிடலாம். டெரஸ் போகலாம், டெரஸ் போயிடலாம். டெரஸில் வந்தோடனே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தென்னை மரம் ஏறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நாங்கள் தென்னை மரம்லாம் ஏறதுக்கு கஷ்டம்லாம் பண்ணுறது. ஜஸ்ட் இப்படி வந்து ஒரு ட்விஸ்ட் பண்ணாலே போதும். அப்புறம் இதில் இருக்குது வீட்டுக்கு இந்த மாதிரி ஒரு மரம் வச்சுருக்கணும், ரொம்ப அவசியம் வைக்கணும். அப்புறம் மேலே அம்மா வந்து பார்த்தீங்கன்னா செடியெலாம் வச்சுருக்காங்க. சரி, இங்கே ஒரு படிக்கட்டு இருக்குது. அவ்வளோதான். இங்கே வந்து உட்காந்துருக்கலாம் ஜாலியாக. இது ஒரு இது மாதிரி மேலே ஜாலியாக இங்கே வந்து உட்காந்துருக்கலாம். நீ வெயில் செம்மையாக அடிக்கிறான்டா. ஏரியாவில் வந்து எல்லார் வீடும் சூப்பராக இருக்கும். மேங்களூரில் வீடு கட்டுறதுக்கு ஒரு ஸ்பெஷல் கேர் எடுத்துக்கிறாங்க. எல்லா வீடும் பார்க்கறதுக்கு பியூட்டிஃபுல்லாக வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோ டிசைன் பண்ணி இது பண்ணியிருப்பாங்க. எல்லார் வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா மரம் இருக்கும். அண்ட் மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா யாரும் குப்பை போட மாட்டாங்க. காலையில் எழுந்திரிச்சோடனே 6 o'clock எல்லாமே ஆக்டிவ் ஆகிடுவாங்க. காலையில் எழுந்திரிச்சி சமைக்கிறது, வீட்டை க்ளீன் பண்ணுறது, எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு அடுத்தது அவங்க ஜாப் போகிறது, ஏகப்பட்டது வேலை இருக்கும். காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக இருப்பாங்க. அதுதான் இந்த ஊரில் பிடிச்ச ஒரு விஷயம். மக்கள்லாம் எங்கே போனாலும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க, சிரிச்சிட்டே இருப்பாங்க, அவசியம் ஹெல்ப் பண்ணுவாங்க. அது ஒரு குட் திங் ஆஃப் மேங்களூர் இப்போ.
ஸோ இதுதான் வாஷ் பண்ணிவிட்டு ட்ரெஸ்ஸு காயப்படுறதுக்கான இடம் லாண்ட்ரி ஏரியா அது. ப்ளஸ் ஒரு கார்டனிங், அவ்வளோதான். மேலே பாபிக்யூ பண்ணணும், இல்லை வேறு ஏதாச்சும் பண்ணணும், நிலா சோறு சாப்பிட்ணும், மேலே வந்துட வேண்டியது தான். ஜாலியாக லைட்டை போட்டுருவோம். நைட்டு எப்படி இருக்கும் சொல்லிட்டு நைட்டு வீடியோ நைட்டில் காட்டுறேன், அதை எடுத்து நைட்டு காட்டு மொத்தமாக ஒரு காம்பாக்டான ஒரு வீடியோ காட்டுறேன். அண்ட் தென் டாட்டா பாய் பாய் ஃப்ரம் வெனி. வில் மீட் இன் அனதர் வீடியோ வித் மீ சந்துரு கேமராமேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.